யோகிராம் சுகுமார் யோகிராம் சுகுமார் யோகிராம் சுகுமார் ஜெயகுரு ஐயா தேவகி மாதாக்கி ஜெய். என்னோட ரெண்டாவது அனுபவம் வந்து பொன்காமராஜன் ஆட்சி வந்து சென்னையிலேருந்து பாதுகையை கொண்டு வந்து திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்தாங்க. திருவண்ணாமலைக்கு கொண்டு போகும்போது நாங்களும் அங்கே போயிருந்தோம். அந்த சாமிகிட்ட பாதுகையை இது பண்ணி நல்லா ப்ளஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து அப்படியே மதுரை வழியாக வந்து அருப்புக்கோட்டைக்கு வந்திருந்தாங்க. அது அப்போ அருப்புக்கோட்டைக்கு நானும் போயிருந்தேன். அப்போ சாமிக்கு பாதுகை பூஜை எல்லாமே பண்ணாங்க. பண்ணி முடிச்சுட்டு பாதுகை பூஜை எல்லாம் நடக்கும்போது நாமம் சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ பாதுகை பூஜை முடிஞ்ச உடனே சசிகா பையன் வந்து எல்லாருக்கும் சின்ன ஃபோட்டோ ஒன்று கொடுத்துட்டே இருந்தான். எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது என் பையன் வந்து என்கிட்ட வந்து சொன்னேன், எனக்கு நிறைய படம் வேணும்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லை எல்லாருக்கும் ஒன்று தான் தம்பி கொடுக்குறாங்க. அப்போ ரொம்ப அவன் 3 வயசு பையன் நினைக்கிறேன், ரொம்ப சின்ன பையன். எனக்கு நிறையா வேணும் கேட்டேன். உடனே சரவணன் அண்ணா எனக்கு நிறையா வேணும் கேட்டேன். அவன் சொல்லிட்டான், எல்லாருக்கும் ஒன்று தான் நான் கொடுப்பேன், அது மாதிரி தான் உனக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். கொடுத்தோடனே அதுக்கப்புறம் இவன் என்ன செஞ்சான், என்கிட்ட வந்து அழுதான். நான் சொன்னேன், இல்லை நீ தம்பி ஒன்று தான் எல்லாரும் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் வேணும்ல, அதனால் ஒன்று மட்டும் வாங்கிக்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து இங்கே வந்து என்கிட்ட வந்து கொடுக்கும்போது அவன் ஃபோட்டோவை காமிக்கிறான். ஒன்றுன்னா ஒட்டி 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 4 ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், 2வது ஃபோட்டோ எடுக்கிறேன், 3வது ஃபோட்டோ எடுக்கிறேன், 4வது ஃபோட்டோ எடுக்கிறேன். 4 ஃபோட்டோ ஒட்டி இருந்தது. அப்போ எனக்கு வந்து எனக்கு அவ்வளோ இது சாமி வந்து அவனோட ஆசீர்வாதத்தில் பிறந்த குழந்தை, அவன் கேட்டதை அவன் அவ்வளவு இதாக பக்தியோடு கேட்குறேன். எனக்கு அந்த படம் வேணும்னு கேட்குறேன். அப்போ அவனோட ஆசையை வந்து அவர் நிறைவேற்றி கொடுக்குறாரு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த படத்தை. அவ்வளோ சந்தோஷம், அவனுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். நான் உடனே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறேன், இந்த பாருங்க 4 படம் வந்திருக்கு, ஆனால் பார்த்தா தெரியவே இல்லை, ஒரு படம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் 4 படம் ஒட்டி ஒட்டி இருந்தது. ஒன்றா எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஒரு அனுபவம். அடுத்து வந்து பெரிய கார்த்திகை அன்னைக்கு வருஷம் வருஷம் நான் வந்து தம்பி பிறந்ததுக்காக நான் பழைய சொக்கநாதர் கோயிலில் போய் இது சக்கரை பொங்கலும் புளியோதரையும் பிரசாதமாக கொடுப்போம் வருஷம் வருஷம் பிறந்ததுலேருந்து. அப்படி ஒரு வருஷம் கொடுக்கும்போது பிரசாதம் கொடுத்துட்டு வந்துட்டோம். வந்து இவர் சென்னைக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, ட்ரெயினுக்கு லேட் ஆகிடுச்சுன்ட்டு வேகமாக ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணார். இவன் முன்னாடி உட்காந்துருந்தேன். ஏதோ ஸ்கூட்டரை திருக்கி விட்டுட்டேன். திருக்கி விட்டோன்னே அப்படி நான் என்னோட பொண்ணுண்டு இவன் ஹஸ்பண்டு இவன் முன்னால் உட்காந்துருக்கேன். அப்படி ஸ்கூட்டர் வந்து சாஞ்சிருச்சு. சாஞ்ச உடனே இவன் என்ன செஞ்சிட்டான், அப்படியே பிளாட்ஃபாரத்தில் ஏறி நின்றுட்டான். இவர் வந்து சைடாக விழுந்து கை இதாயிடுச்சு, அவரால் எந்திரிக்கவும் முடியல. நானும் பொண்ணுண்டு கீழே விழுந்துட்டோம் 2 பேரும். ஆனால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எந்திரிச்சிட்டோம். ஆனால் இவரால் எந்திரிக்க முடியல. உடனே கூட்டம் கூடிடுச்சு. ஆளுக்கு பூரா அவரை தூக்கி விட்டாங்க. தூக்கி விட்டு நிற்கும்போது அவரால் கையை தூக்கவே முடியல. உடனே ஒரு வயசானவர் வந்தார். வந்து எல்லாத்தையும் விலகுங்கன்னு சொல்லிட்டு அப்படி இவரை கையை பிடிச்சார். கூட்டிகிட்டு வாங்க, இங்கே பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது வாங்கன்னாரு. சரின்னு சொல்லி யாருன்னே தெரியாது, இவர் அப்படி போகவும் மாட்டார். உடனே ஸ்கூட்டரை ஒருத்தங்க நிறுத்தி வச்சாங்க. வாங்கன்னு சொன்னோடனே அவர் கையை பிடிச்சிக்கிட்டே இவர் வந்து போயிட்டார். ஆனால் ஒரு 10 அடி தூரத்தில் அத்தனை நாள் நாங்கள் வந்து கோயில் போயிருக்கோம். அப்படி ஒரு ஆஸ்பத்திரி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. கார்னரில், கோயில் கார்னரில் ஒரு எலும்பு டாக்டர் இருந்தார். அவர் என்ன செஞ்சு அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போனோடனே நான் அவர் முகத்தை பார்க்கவே இல்லை. நேரம் பயத்தில் டென்ஷனில் நான் பிள்ளைகளை 2 பேரையும் கூட்டிகிட்டு நான் வேகமாக பின்னாலே ஓடுறேன். அவர் அவ்வளோ வேகமாக அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட போய் உள்ளே விட்டோடனே நான் பின்னால் போய் இவர் கூட நின்றுட்டேன். அவர் டாக்டர் செக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தார். இவர் அந்த வயசானவர் வந்து 2 பிள்ளைகளையுமே பக்கத்தில் வச்சுக்கிட்டார். எனக்கு அப்போ முகத்தெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. நான் இவரோட உள்ளே போயிட்டேன். அப்போ எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு கட்டு மாதிரி போட்டுவிட்டு லேசாக எலும்பு இதை இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முத்துவேல்ராஜ் அவர் டாக்டர். அவர் வந்து பேண்டேஜ் போட்டு விட்டு எல்லாம் சரியாக போயிடும், ஒரு வாரம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு 1/2 மணி நேரம் உள்ளேயே இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்குறேன், அப்படியே சிப்பா வேஷ்டி
அப்படி சாமி தான் ரெண்டு பிள்ளைகளையும் பக்கத்தில் ரெண்டு சைட்லேயும் உட்கார வச்சிருக்காரு. இந்த சைடு தம்பி, இந்த சைடு பொங்கண்டு உட்கார வச்சு அவர் உட்காந்துக்கிட்டே இருக்காரு, பிள்ளைகளுக்காக பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நான் அப்படியே கும்பிட்டேன். நான் கும்பிட்டு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்யா அப்படின்னு சொல்லி நான் கும்பிட்டு, எனக்கு அவ்வளோ அப்போ தான் நான் முகத்தை பார்க்குறேன், அப்படியே சாமி தான், சாமியோட சிரிப்பு தான் அது. அவ்வளோ தூரம் இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போகும்போது தான் அவரும் வெளியே போய் போனார். அது ரொம்ப எங்களுக்கு வந்து சாமியே அது வந்து கூட்டிகிட்டு போனது. இதான் லேசுக்குள்ளே அவர் யார் பின்னாடியும் போகவே மாட்டார். அவர் வந்து அந்த மாதிரி ஒரு இதில் சூழ்நிலையில் அந்த நேரம் எங்களுக்கு வந்து கூட இருந்து காப்பாற்றிருக்காரு பகவான் வந்து. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு அனுபவம், மற்றொரு அனுபவம், எப்போவுமே நான் வந்து பகவானுக்கு வந்து அப்போ வந்து பிள்ளைங்களுக்கு லீவுன்னா நாங்கள் உடனே சாமியை பார்க்க போயிடுவோம். பொங்கலோ அல்லது பிள்ளைகள் பிறந்த நாளோ எதுக்குனாலும் சாமிகிட்டே தான் போயிடுவேன். அப்போ பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துருந்தாலும் இல்லை ஜுவல்ஸ் இது செஞ்சுருந்தாலும் சாமிகிட்ட ப்ளஸ் பண்ணி தான் எப்பயுமே வாங்குவேன். பிறந்த அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட பெரிய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிவு பண்ணி சாமிகிட்ட ப்ளஸ் பண்ண போவோம்னு சொல்லிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கும்போது என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அப்போ பேக் பெயின் வந்து ரொம்ப இருந்தனால அவரால் வர முடியல. டாக்டர் வந்து ரொம்ப ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொன்னோடனே தம்பி ஆனந்தராஜனை கூட்டிகிட்டு போனேன். அப்போ வந்து போகிற வழியில் பூரா திருவண்ணாமலை நெருங்க அந்த டிரைவர் வந்து தூங்கிட்டே வந்தார். உடனே பயந்து போயிட்டேன் தம்பி. உடனே அவனே தான் திரும்ப அவரை உட்கார சொல்லிட்டு இவன் ஓட்டிகிட்டு வந்தேன். பாதி தூரத்துக்கு மேலே அவன் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். அது மாதிரி அப்புறம் வந்தோம், திருவண்ணாமலைக்கு வந்தோம், சாமிகிட்ட போனோம். ஜுவல்ஸை பூரா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னோடனே என் பொண்ணுக்கு ஒரு பத்திரிக்கையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மாலையை போட்டு அவளை பக்கத்தில் நிற்க வச்சார். அதுக்கப்புறம் அந்த ஜுவல்ஸை பூரா முன்னால் இருக்க வச்சு எல்லா ஜுவல்ஸையும் பார்த்தாரு. ஒன்றா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு தேவி மாவை தலையிலேருந்து எல்லாமே தலையில் அந்த செயின் எல்லாம் போட சொன்னார். போட்டு விட்டாங்க. கழுத்துலேயும் நிறையா செயின் போட்டார். போட முடியாத செயினெல்லாம் கையில் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொலுசு மிஞ்சி எல்லாத்தையுமே கையில் மாட்டிக்கிட்டாங்க. கொலுசு 2 பக்கம் கையில் மாட்டிக்கிட்டாங்க, மிஞ்சி மோதிர மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளோ தூரம் ப்ளஸ் பண்ண நீங்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோன்னு எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. எல்லாருமே என்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, இவ்வளோ நாள் சாமி வந்து எந்த ஜுவல்ஸும் போட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நல்லா ப்ளஸ் பண்ணி எங்களை அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் தேவி மாட்டை 1008 ரூபா கவரில் வச்சு சுமிதாவுக்கு ப்ளஸ் பண்ணி அந்த கவர் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கணும். அது வந்து சாமி வந்து கூடயே உங்கூட இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அந்த கவரை கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கவரை கொடுத்துட்டு போய் சொன்னாங்க. நாங்கள் சரி நான் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திபன் வந்து நான் அதுக்கு முந்தையே பார்த்திபன்ட்ட கல்யாணத்துக்கு வான்னு சொன்னப்போ அவன் சொன்னேன், இல்லை நான் கல்யாணத்துக்கு வர முடியாது, நான் வந்து அழமாக்கு துணைக்கி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, என்ன இப்படி சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்தால் சாமி என்ன செஞ்சுருக்காங்க, நீ கல்யாணத்துக்கு போகணும், 1 ரூபா காயின் எடுத்து கொடுத்து திருமாங்கல்யம் போட்ட உடனே நீ வந்து சுமிதா கையில் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே அவன் அதுக்காக வந்துட்டேன். அப்புறம் சாமி சொன்னதுனால அதுக்காக வந்துட்டேன். வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படி பார்த்து வந்தேன்னே சாமி இந்த மாதிரி கொடுக்க சொன்னார். திருமாங்கல்யம் போட்டோடனே கொடுத்துருந்தோடனே நான் வந்து சொல்லி வச்சுட்டேன், கரெக்டாக அந்த 1 ரூபா காயினை ரொம்ப பத்திரமா வச்சுருக்கணும்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லி வச்சுட்டேன். அதே மாதிரி கரெக்டாக அந்த 1 ரூபா காயினை பத்திரமா கொடுத்துட்டாங்க. கொடுத்தோடனே அதுக்கப்புறம் இவன் வந்து கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் சாமி வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி என்ன கொடுத்துட்டேன்னா, ஆமாம் கொடுத்துட்டேன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய மாலை ஒன்று போட்டிருக்காங்க பார்த்திபனுக்கு. அதெல்லாம் எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் போட்டிருக்காங்க. அவ்வளோ அவள் நல்லா இருக்கணுங்கிற இதுக்காக அவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க சாமி. அதுக்கப்புறம் அந்த 1008 ரூபா, அப்புறம் அந்த 1 ரூபா காயின் இதெல்லாம் தம்பிகிட்ட கொடுத்து, இது வெளியே யார்ட்டையும் கொடுத்தா இது மாறி இதுன்னு பயந்துட்டு அதே கவரில் வச்சு தம்பியே ஆனந்தராஜன் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்தேன். அதை ஃப்ரேம் பண்ணி கொடுத்து இப்பயும் சுமிதா எங்கே போனாலும் அவள் பக்கத்துலேயே தான் வச்சுருப்பான் அந்த ஃபோட்டோவை.
அதுதான் அவளுக்கு ரொம்ப இப்போ வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பு எல்லாமே அவளுக்கு நல்லா இருக்குது. சாமியோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அவளுக்கு. இது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் எப்படின்னா, நான் வந்து அப்போ மாடியில் ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து மாடியில் அப்போ தம்பி பிறந்து கொஞ்ச நாளில் நாங்கள் அங்கே போயிருந்தோம். அப்போ வந்து மாடியில் ஏறும்போது நான் வந்து சாமி படம் வச்சுருப்பேன். அந்த சாமி படம் வந்து கொஞ்ச நாள் அதே இடத்துல வெயில் வரும். வெயில் வந்தப்போ வெயில் வரும்போது சாமி மேலே வெயில் படுதேன்னு ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. ரொம்ப நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், வெயில் வருதே சாமி மேலேன்னு. அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, நிறைய இடத்துல போஸ்டர் விட்டுறாங்க, அதனால் வெயில் பட்டா ஒன்றும் இல்லைன்னு நானாக என் மனசை தேத்திக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் தம்பி ஸ்கூல்லேருந்து வர்றேன், பயங்கர காய்ச்சலோடு வர்றேன். வந்தால் அன்னைக்கு அவ்வளோ வாமிட்டு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, பூரா வாமிட்டு தான். சாப்பிடல, ஒன்றும் செய்யல, அப்புறம் வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து புது கணக்கு ஏப்ரல் 1, அதனால் புது கணக்கு போடுறதுக்கு இவங்க எல்லாம் நைட்டு கிளம்பி போகிறதுக்கு நிற்கிறாங்க. இவன் பூரா நைட்டு ஃபுல்லாக வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கேன், தண்ணி குடித்தா கூட வாந்தி வருது. அப்போ என்ன செய்கிறதுன்னே தெரியல. நான் சாமி நாம சொல்கிறேன், சாமி பூஜை ரூமில் போய் சாமி முன்னால் அவ்வளோ வேண்டிக்கிறேன். அப்புறம்தான் ஒரு யோசனை வந்துச்சு, அவன் சாமி முன்னாலே அவனை படுக்க வச்சுட்டேன், பூஜை ரூமில் அவனை படுக்க வச்சுட்டேன். எனக்கு இதுக்கு மேலே என்ன செய்யணும், ட்ரிப் ஏற்றினா தான் சரியாகுங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி மயக்கார நிலைமைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு யோசனை என்னென்னா, அந்த சாமி படத்தை கலட்டினா ஒருவேளை நல்லா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சாமி படத்தை ஒரு 5 மணி காலையில் விடிய காலம் இருக்கும், 5 மணி 6 மணிக்கு நான் போய் கழட்டிட்டேன். கழட்டி கொண்டாந்து வச்ச உடனே அந்த காய்ச்சலும் படிப்படியாக குறைஞ்சிருச்சு, வாமிட்டு எல்லாம் நின்றுச்சு. ஒரு 3 இட்லி சாப்பிட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டேன். அப்போ வந்து என்னோட அசால்ட்டாக இருந்ததுக்கு சாமி சரி எல்லா இடத்துலையும் வெயில் படுதில்லை அப்படின்னு சொன்ன இதுக்கு எனக்கு வந்து சாமி உணர வச்சுட்டாங்க. அதை அந்த ஃபோட்டோ கலட்டினோடனே காய்ச்சலும் விட்டுருச்சு, வாமிட் நின்றுச்சு, நல்லா சாப்பிட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போயிட்டேன். அது ரொம்ப ஒரு மிராக்கிள் மாதிரி தான் இது. அது மாதிரி அந்த மாடியில் இருக்கும்போதே தேவிம்மா வந்து ஒரு நாள் கனவுல வந்து துளசியாக என் கண்ணுக்கு வந்து தேவிம்மா வந்து ஒரு 5-6 பேரோட வராங்க. எல்லாருமே வெள்ளை சேலை தான் கட்டியிருக்காங்க. சுதாமா சிஸ்டர்ஸாக நான் நினைக்கிறேன், அவங்களோட சேர்ந்து வர்றாங்க போல நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தேவிம்மா உள்ளே வர்றாங்க. அதோடனே பூரா துளசி தான் என் கண்ணுக்கு தெரியுது, துளசி மாலையாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து சந்திரசேகர் மாமா அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, ரொம்ப காய்ச்சல் அடித்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போ வந்து சாமி வந்து ஒவ்வொன்றா கொடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து துளசி மாலை, பெரிய மாலை, அது வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. அது கொடுத்து விட்டோன்னே ஹாஸ்பிட்டலில் வைக்க முடியாதனால சசிக்கு அங்கே வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளேயே நான் கனவுல கண்ட மாதிரியே வந்து அந்த துளசி மாலை வீட்டுக்கு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. துளசினா அவ்வளோ வாசம். அதை பூஜை ரூமில் வச்சுருந்துட்டு அப்புறம் மாமா டிஸ்சார்ஜ் ஆகும்போது எனக்கு மனசே இல்லை, ஆனாலும் சாமி அவருக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதை நான் கொடுத்து விட்டேன் நான். அது ஒரு அனுபவம். योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार जय गुरुराया।